Welcome back, my dear students. This particular presentation will concentrate on the different types of NGOs based on the level of operation. Here we are going to see and understand the different types of organization, that is different types of non-governmental organizations on the basis of level of operation. Level of operation means whether an NGO operates in the district level, state level, national level, or international level. On the basis of this particular level of operation, we are going to see the different types of NGOs. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜிஓஸை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கருத்தின் அடிப்படையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பை த லெவல் ஆஃப் ஆப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பை த லெவல் ஆஃப் ஆப்பரேஷன் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பை த லெவல் ஆஃப் ஆப்பரேஷன் அப்படின்னா என்ன, லெவல் ஆஃப் ஆப்பரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில தொண்டு நிறுவனம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் செயல்படுவாங்க, ஒரு சில தொண்டு நிறுவனம் ஒரு மாநில லெவலில் செயல்படுவாங்க, ஒரு சில தொண்டு நிறுவனம் தேசம் நேஷ்னல் பவுண்ட்ரிக்குள்ளே செயல்படுவாங்க, ஒரு சில தொண்டு நிறுவனம் இன்டர்நேஷ்னல் லெவலில் செயல்படுவாங்க. ஸோ அவங்களோட ஆப்ரேஷன் எங்கே இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, செயல்பாடு எந்தெந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Here the first type is community based organizations. In short form, the acronym for community based organization is CBOs. These CBOs arise out of people's own initiatives. When people start their own activities, their own initiatives, this particular type of NGO takes birth or comes to limelight. கம்யூனிட்டி பேஸ்ட் என்ஜிஓஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் என்ஜிஓக்கு தான் அக்ரானிம் அப்ரிவியேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சிபிஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ ஒரு ஏரியாவில், ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் மக்கள் அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்வு காணத்துக்கு அவங்களே இனிஷியேட் பண்ணுறாங்களோ, அவங்களே ஆக்டிவிட்டீஸை தொடங்குறாங்களோ, அது சிபிஓவில் தான் போய் முடியும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம சிபிஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். They can be responsible for raising the consciousness of the urban poor. So this type of organization, this type of community based organization mostly concentrate on, or their main responsibility is to raise the consciousness of the urban poor. In urban you find a lot of poor people. In urban areas you find people living in slums. Okay, these people living in slums, their consciousness with regard to their standard of living, with regard to their social problem, personal problem, economic problem, their consciousness has to be dealt with, and this particular community based NGOs does the very same thing. இப்போ இந்த சிபிஓஸ் ஓட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்லம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நகரப்புறத்தில் ஏழை மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பர்டிகுலராக ஸ்லம்ஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்களோட பிரச்சனை, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட கான்ஷியஸ்னஸ் என்ன, எதற்காக அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, எதற்காக இப்படி ஏழையாக இருக்காங்க, எதற்காக வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கும். பட் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவலில் அவங்கள புரிய வைக்கக்கூடிய வேலைகளை மட்டும் இந்த கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் செய்வாங்க. At the same time, these CBOs help them to understand their rights, their basic rights. Say for example, their basic fundamental rights. In assessing needed services, these people will have different types of needs, but they will not be in a position to prioritize, or they will not be able to rank their needs. So these community based NGOs will help them in prioritizing their needs and providing such services. These type of services are provided by CBOs. இந்த CBOs என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா,
நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களோட உரிமைகளை பற்றி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. உங்களோட உரிமை என்ன, உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, உங்களோட உரிமை என்ன அப்படிங்கிற விஷயத்த அவங்கள புரிய வைப்பாங்க. அதான் கான்ஷியஸ்னஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு பலதரப்பட்டான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளில் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியாது. அப்போ ஒரு சில தேவைகள் தான் பூர்த்தி பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கும். அப்போ நிறையா தேவைகள் இருக்குது, அதில் ஒரு சில தேவைகள் தான் பூர்த்தி பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப எது முக்கியமான தேவை அப்படிங்கிறது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், முன்னுரிமை கொடுக்கணும், ரேங்கிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். The next type of organization is city-wide organization. This is easy to understand. The word itself clearly states that any organization that functions in a particular city or only in a particular city, it is called as city-wide organizations. You must have heard about Chamber of Commerce. Best example is Chamber of Commerce, Coalition of Business, ethnic or educational groups, and association of community organizations. All these are different examples for city-wide organization. City-wide organization என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிட்டி லெவல், தட் இஸ் நகரப்புற லெவலில் மட்டும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அந்த ஏரியாவில் மட்டும், சிட்டி லெவலில் மட்டும் அவங்களோட செயல்பாடு இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வணிக சங்கம், அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் குரூப்பு, எத்னிக் ஆர் எஜுகேஷ்னல் குரூப், அசோசியேஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன். கம்யூனிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்புன்னு ஒன்று இருந்ததுனாக்கா அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். தி அதர் டைப் இஸ் கால்ட் as நேஷ்னல் NGO. This type of NGO carries out its activities all over a particular nation or country. Their presence is all over the country. They never go out of the country. நேஷ்னல் என்ஜிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய லெவலில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். தேசிய லெவலில் மட்டும் செயல்படுவாங்களா ஒழிஞ்சு இந்த தேசத்தோட பவுண்டரியை தாண்டி, எல்லையை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க. Their presence is in India alone, for example. Next one is international NGOs. International NGOs is an organization, or it is an international non-governmental organization which has its presence in more than 2 or 3 countries. எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ, ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் 2, 3, 4, 5 நாடுகளில் செயல்படுதோ, அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி என்ஜிஓ நம்ம இன்டர்நேஷ்னல் என்ஜிஓ, தட் இஸ் INGO அப்படின்னு சொல்லுவோம். While looking into the various different types of non-governmental organizations with regard to that acronyms, we have seen international NGO, and this is what the same is. It is international NGOs. For example, you see SOS Children's Village is a very good example of international NGO. Oxfam and CARE, Ford Foundation, all these are best good examples of international NGOs. International level la irukkudiya oru NGOs oda mukkiyamaana example ennu paathinaka SOS Children's Village. Most probably for the second semester, if you are specializing in community development, some of you might go to SOS Children's Village, placed SOS Children's Village in Nagapattinam. You will have a better understanding. Oxfam was here in Karaikal for this for tsunami relief rehabilitation work. You also have this CARE. இந்த மாதிரி நிறுவனம்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு NGO அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். That's all. Thank you.